சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் ராணுவத்தின் 6 போர் விமானங்களை இந்திய ராணுவம் தாக்கி வீழ்த்தியதாக இந்திய விமானப்படை தளபதி AP சிங் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை கூறினார். Mostly from, I'm talking about fighter aircraft are from S-400. We have at least 5 fighters confirmed kills and 1 large aircraft, which could be either an Elint aircraft or an AWNC aircraft, which was taken out at a distance of about 300 kilometers. This is the actually largest ever recorded surface-to-air kill that we can talk about. பிரதமர் மோடியால் சாதிக்க முடியாததை தான் சாதித்ததால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு வயிற்றெரிச்சல் ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடியுள்ளார். 10 ஆண்டு காலம் பின்னோக்கி சென்ற தமிழ்நாட்டை இந்த 4 ஆண்டுகள்ல மீட்டெடுத்து வளர்ச்சி பாதையோட உச்சத்துக்கு கொண்டு நாம் சேர்த்திருக்கிறோம். உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்னா, இந்திய அளவில் பிரதமர் மோடியால சாதிக்க முடியாதத மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாதத இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சிட்டு இருக்கிறான, இதுதான் அவங்க வைத்தறிச்சலுக்கு காரணம். சென்னையை அடுத்த தாம்பரம் சானிட்டோரியத்தில் 110 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள செங்கல்பட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தலைமை மருத்துவமனையினை திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அரசு தலைமை மருத்துவமனை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைத்து சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 400 படுக்கைகள், 6 அறுவை சிகிச்சை மையங்கள், குழந்தைகள் நலப்பிரிவு உள்ளிட்ட வசதிகளுடன் இந்த மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. அதே வளாகத்தில் அரசு பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையையும் பொது சுகாதார ஆய்வகத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். சென்னை பல்லாவரத்தில் நடந்த அரசு விழாவில் 1672 கோடி ரூபாய் மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டாக்களை 20,021 பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். 4 ஆண்டு திமுக ஆட்சியில் 17,74,000 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். நிலம்தான் அதிகாரம். காலுக்கு கீழே கொஞ்சம் நிலமும் தலைக்கு மேல ஒரு கூரையும் இன்னும் பலருக்கு கனவுதான். அதனாலதான் பட்டா வழங்குறதுல நான் எப்பவுமே தனி கவனம் செலுத்துவேன். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி பெறும் வகையில் சட்டமன்ற தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் குடிசைகள் இல்லாத நிலையை ஏற்படுத்துவோம் என வாக்குறுதியளித்தார். அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும். அவளுக்கு வீட்டு மணியே இல்லை, நிலமே இல்லை என்றால் கூட அரசாங்கமே நிலத்தை வாங்கி அவளுக்கு இந்த ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, எம்ஜிஆர் குறித்து விமர்சிப்பவர்கள் அரசியலிலிருந்து காணாமல் போவார்கள் என்று திருமாவளவன் கருத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக எண்ணிக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை விமர்சனம் செய்தால் அரசியலில் காணாமல் போயிருந்தார். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு ஜாதியை வச்சிடலாம், யாருமே அரசியல் பண்ணுவது என்பது இயலாத காரியம். தமிழ்நாடு அரசியலில் கருணாநிதியை மையப்படுத்தி எவ்வாறு எதிர்ப்பு அரசியலாக மாறியது என்பதை விளக்குவதற்காகவே எம்ஜிஆரை குறிப்பிட்டு பேசியதாக விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கமளித்திருக்கிறார். எம்ஜிஆர் அவர்களை நான் விமர்சிக்கவில்லை. தமிழ்நாடு அரசியல் எப்படி கடந்த 50-60 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது, எவ்வாறு அது கட்டமைக்கப்பட்டது என்பது குறித்த பேச்சில் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் நான் குறிப்பிட்டேன். அவ்வளவுதான். எம்ஜிஆர் அவர்கள் மீது எனக்கு மிகுந்த மதிப்பு உண்டு. பாமக தலைவராக ஓராண்டிற்கு அன்புமணி தொடர்வார் என அவர் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாமகவின் 46 ஆண்டுகால வரலாற்றில் நிறுவனர் ராமதாஸ் இல்லாமல் அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் நடைபெற்றது. இதில் ராமதாஸ் பங்கேற்காவிட்டாலும் அவருக்காக தனி இருக்கை போடப்பட்டிருந்தது.
ராமதாசுடன் 40 முறை பேசியதாகவும் இல்லாத பொல்லாதவற்றை அவரை சுற்றியுள்ள பூசாரிகள் கூறுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர் பொறுப்புக்கும் பதவிக்கும் தான் ஆசைப்படுவதில்லை என்று தெரிவித்தார். நேற்று கூட நான் பேசியிருக்கிறேன். காலையில் ஐயா சரின்னு சொல்லுவார். அப்புறம் நம்ம பூஜாரி இருக்காங்கல்ல, இவனுங்க போய் அங்கே போய் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த நாள் காலையில் இல்லை நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லி. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசை வீழ்த்த பாமக உறுதியேற்பதாக அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அரசியல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வன்னியர்களுக்கு விரைவில் இடஒதுக்கீடு வழங்காவிட்டால் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோல தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என சுதந்திர தின விழாவில் அறிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கான கல்வி திட்ட நிதியான 2151 கோடி ரூபாயை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 19 தீர்மானங்கள் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் வன்னியர் சங்கம் சார்பில் மகளிர் மாநாட்டிற்கு வைக்கப்பட்ட பேனரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் படம் இடம்பெறவில்லை. மாநாடு முகப்பில் வைக்கப்பட்டுள்ள பதாகையில் பாமக நிறுவனர் ராமதாஸ், அவரது மனைவி சரஸ்வதி மற்றும் வன்னியர் சங்கத்தின் மறைந்த தலைவர் குரு ஆகியோரின் படங்கள் இடம்பெற்றுள்ளன. மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் நடந்த பொதுக்குழுவில் பாமக நிறுவனர் ராமதாஸின் படம் மற்றும் அவருக்கென்று தனி இருக்கை இருந்த நிலையில் ராமதாஸ் தரப்பு நடத்தும் மாநாட்டில் அன்புமணியின் படம் இல்லாதது கவனிக்கத்தக்கதாக மாறியிருக்கிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலம், திருப்பரங்குன்றம், செங்குளம், கப்பலூர், சொக்கநாதன்பட்டி, வளையன்குளம், கூத்தியார்குண்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர், மல்லி, வன்னியம்பட்டி, மம்சாபுரம், வத்திராயிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் குளுமையான சூழல் நிலவியது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஏரிச்சாலை, அப்சர்வேட்டரி, நாயுடுபுரம், மூஞ்சிக்கல், ஆனந்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, மொரப்பூர், பெண்ணாகரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்தது. பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டை, ஆலத்தூர், செட்டிக்குளம், குன்னம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டியதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து குளம் போல தேங்கியது. இதனிடையே கோவை புறநகர் பகுதிகளான துடியலூர், வடமதுரை உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 15ஆம் தேதி வரை மிதமான மழை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கணித்திருக்கிறது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதியில் இன்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஹைதராபாத்தில் கனமழை பொழிந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. செகந்திராபாத், டர்னாக்கா, கட்சிபவுலி உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் தேங்கி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. பாக்யலதா என்ற இடத்தில் தண்ணீர் தேங்கியதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் தத்தளித்தன. வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட ஆம்புலன்ஸ் பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. டெல்லியில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆர்கேபுரம், சாஸ்திரி பவன், மோடிபாக், கிட்வாய் நகர், பாரத் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மின்டோ சாலை, அக்பர் சாலை உள்ளிட்ட இடங்களிலும் தேங்கிய மழைநீரில் வாகனங்கள் ஊர்ந்தபடி சென்றன. மோசமான வானிலை காரணமாக 4 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. 130க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் தாமதமாகின.
டெல்லியில் கனமழையால் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் சிறுமிகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் வெள்ளிக்கிழமை இரவு முதல் விடிய விடிய பலத்த மழை கொட்டி தீர்த்தது. ஹரி நகரில் கனமழையால் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த நிலையில் 8 பேர் இடிபாடுகளில் சிக்கினர். தகவல் அறிந்து வந்த மீட்புக் குழுவினர் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் 2 சிறுமிகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். புதிதாக சேமிப்பு கணக்கு தொடங்குபவர்களுக்கு குறைந்தபட்ச சராசரி மாதாந்திர இருப்புத் தொகையை 50,000 ரூபாயாக உயர்த்தியுள்ளது ஐசிஐசிஐ வங்கி. கடந்த 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ள இந்த புதிய விதிமுறையின்படி பெருநகர மற்றும் நகர்ப்புறங்களில் சேமிப்பு கணக்கு தொடங்குபவர்கள் இனி 10,000 ரூபாய்க்கு பதிலாக 50,000 ரூபாயை குறைந்தபட்ச இருப்பாக பராமரிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்லது மாதத்தில் ஒரு நாள் 15 லட்சம் ரூபாயை இருப்புத் தொகையாக வைத்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு நகரங்களுக்கு 25,000 ரூபாயாகவும் கிராமப்புற பகுதிகளுக்கு 10,000 ரூபாயாகவும் குறைந்தபட்ச இருப்புத் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ராட்வீலர் உள்ளிட்ட ஆக்ரோஷமான நாய்கள் வளர்ப்பை முறைப்படுத்த கோரிய வழக்கில் கால்நடைத்துறை தலைமை அதிகாரி ஆஜராகி விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் வளர்க்கப்படும் நாய்களை தடை செய்ய சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கால்நடைத்துறை தலைமை அதிகாரி 12ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட்டார். அடுத்த 60 நாட்களுக்குள் சென்னை மாநகராட்சியில் சுற்றித் திரியும் திருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி போடப்படும் என்று சென்னை மாநகர மேயர் பிரியா தெரிவித்தார். சென்னை மணலியில் திருநாய்களுக்கு வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி செலுத்தும் முகாமை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30 குழுக்கள் என்று அமைக்கப்பட்டு ஒரு குழுக்கு 5 நபர்கள் என்று அமைக்கப்பட்டு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 100 நாய்க்களாவது இந்த ராபிஸ் வேக்சினேஷன் போடப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் விஜய கரிசல் குளத்தில் வீட்டில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த மாரியம்மாள் 90 விழுக்காடு தீக்காயத்துடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டதாக வீட்டின் உரிமையாளர் பொன்னுபாண்டி மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே நள்ளிரவில் உலாவந்த 2 சிறுத்தைகளால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்துள்ளனர். கேர்பெட்டா ஒசட்டி கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் 2 சிறுத்தைகள் இரவு நேரத்தில் உலாவந்துள்ளன. இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த பகுதியில் உள்ள மாட்டுக் கொட்டகைக்குள் புகுந்த சிறுத்தைகள் அங்கிருந்த கன்றுக்குட்டியை தாக்கி கொன்றுள்ளன. இதனால் அச்சமடைந்துள்ள குடியிருப்பு வாசிகள் சிறுத்தைகளை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அருகே கூட்டு குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் காட்டாற்று வெள்ளம் போல் குடிநீர் வெளியேறி வீணானது. குமாரமங்கலத்தில் இருந்து குழாய் மூலமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு குடிநீர் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் திடீர் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் அருகில் இருந்த வாழைத்தோப்பில் தண்ணீர் தேங்கியது. புகழ்பெற்ற கள்ளழகர் கோவில் ஆடிப்பெருந்திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மலைகள் முன்னே மலை போல அசைந்து ஆடி வந்த தேரில் கள்ளழகர் என்று சுந்தராஜ பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளித்தார். கள்ளழகர் தேரோட்டத்தை தொடர்ந்து கோவில் வளாகத்தில் உள்ள 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியின் கோவில் திருநிலை கதவுகள் திறக்கப்பட்டு படிப்பூஜை, தீபாராதனை மற்றும் சந்தன சாத்துதல் நடைபெற்றது. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் நடைபெறும் இந்த நிகழ்வை கண்டு பக்தர்கள் பரவசமடைந்தனர். கள்ளழகர் ஆடி தேரோட்டத்தை காண சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து மாட்டு வண்டி கட்டிக்கொண்டு இரவே வந்து தங்கியிருந்த பக்தர்கள் பொங்கல் வைத்தும் கிடாவெட்டியும் அன்னதானம் வழங்கினர். தேரோட்டம் முடிஞ்ச உடனே கிடாவெட்டி அன்னதானம் மாதிரி போடுவான். சொந்தக்காரன் கிடையாது, எல்லாருக்கும் போடுவான். சமைச்சிருந்த யாராச்சும் வந்து உட்காந்தானே எல்லாம் போடுறது. வருஷம் வந்துருவான். எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லிடுவோம், எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாரும் வருவோம். 3 நாள் நல்லா இருக்கும்.
ரக்ஷபந்தனையொட்டி பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறுமிகள் ராக்கி கயிறு கட்டிவிட்டு மகிழ்ந்தனர். தொடர்ந்து மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளை பாராட்டி சிறுமிகள் பாடல் பாடி வாழ்த்து தெரிவித்தனர். सबसे ऊपर तुम्हारा होना चाहिए। शाबाश। வாக்கு மோசடி விவகாரத்தில் சட்டப்பூர்வமான பிரமாண பத்திரத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கையெழுத்திட வேண்டும் அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் இணைந்து வாக்குகளை திருடுவதாக ராகுல் காந்தி பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்நிலையில் ராகுல் காந்தி தனது குற்றச்சாட்டு தொடர்பாக உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திட வேண்டும் என தேர்தல் ஆணையம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. பௌர்ணமியையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கருட வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது. அடுத்த மாதம் 21ஆம் தேதி வருடாந்திர பிரம்மோற்சவம் தொடங்க உள்ள நிலையில் அப்போதைய கருட சேவைக்கான சோதனை ஓட்டமாக நேற்று ஒத்திகை நடத்தப்பட்டது. விழாவில் மலையப்ப சுவாமி தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நான்கரை கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்தியாவின் மிகப்பெரிய இந்த சரக்கு ரயில் பயன்பாட்டிற்கு வந்தது. இந்த சரக்கு ரயில் உத்தரப்பிரதேச மாநிலம் கஞ்ச் கவாஜா ரயில் நிலையத்திலிருந்து கர்வா சாலை ரயில் நிலையம் வரை இயக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. 200 கிலோமீட்டர் தொலைவை இந்த சரக்கு ரயில் 5 மணி நேரத்தில் சென்றடைந்தது. இதற்கு முன்பு 3.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட வாசுகி என்ற சரக்கு ரயில்தான் நாட்டின் மிகப்பெரிய சரக்கு ரயிலாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டிரம்பும் ரஷ்ய அதிபர் புதினும் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதற்கு இந்தியா வரவேற்பு தெரிவித்துள்ளது. வரும் வெள்ளிக்கிழமை அமெரிக்கா செல்லும் அதிபர் புதின் அலாஸ்கா மாகாணத்தில் அதிபர் டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பு ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதி திரும்ப வழிவகுக்கும் என இந்திய வெளியுறவுத்துறை நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மேலும் இது போருக்கான சகாப்தம் அல்ல என்ற பிரதமர் மோடியின் கூற்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஸ்பெயினின் அவினா மாகாணத்தில் கடுமையான காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. தீ பரவல் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதால் தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். சீனாவின் கான்சு மாகாணத்தில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 10 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று கனமழை காரணமாக யோசாங் உள்ளிட்ட நகரங்களில் வெள்ளப்பெருக்கு மற்றும் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் காணாமல் போன 33 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சகதியில் சிக்கிய நாய் ஒன்றை மீட்புக் குழுவினர் மீட்டது காண்போரை நெகிழ்ச்சியடைய செய்தது. காசாவில் வான்வழியாக விநியோகிக்கப்படும் உணவுப் பொருட்கள் மண்ணில் கலந்த நிலையில் அதனை சிறுவர்கள் சேகரித்தது நெஞ்சை உருக்குவதாக இருந்தது. காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் காரணமாக நாட்டில் கடுமையான உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பல நாடுகள் காசாவில் வான்வழியாக அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை விநியோகித்து வருகின்றன. காசாவில் நடைபெற்று வரும் போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து லண்டனில் வீதியில் இறங்கி 1000க்கும் மேற்பட்டோர் பேரணியில் ஈடுபட்டனர். பாலஸ்தீன நடவடிக்கைக்கு ஆதரவாக போராடக்கூடாது என இங்கிலாந்து அரசு தடை விதித்துள்ள நிலையில் தடையை மீறி போராடிய 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். துருக்கியில் உள்ள இஸ்தான்புலில் காசாவிற்கு ஆதரவாக ஏராளமானவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான வாசகங்கள் மற்றும் கொடிகளை கையில் ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர்.
கைப்பற்றும் இஸ்ரேல் அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜெல் அவவ் நகரில் அந்நாட்டு மக்கள் போராட்டம் நடத்தினர். மெழுகுவர்த்தி ஏந்தி இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சக கட்டடத்தை நோக்கி அவர்கள் பேரணியாக சென்றனர். மெக்சிகோவில் பழங்குடியினர் தினத்தை முன்னிட்டு பாரம்பரிய இசை மற்றும் நடன விழா களை கட்டியது. இதில் மெக்சிகோவின் பல்வேறு பழங்குடி சமூகங்களைச் சேர்ந்த நடன கலைஞர்கள் பங்கேற்றனர். கண்கவர் ஆடைகளுடன் விதவிதமான முகமூடி அணிந்த நடன கலைஞர்களின் நடனம் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்திற்கு மாற்றாக பெங்களூருவில் பொம்மச்சந்திராவில் 1650 கோடி ரூபாயில் புதிய மைதானம் அமைக்க கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது. ஐபிஎல் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற ஆர்சிபி அணிக்கு சின்னசாமி மைதானத்தில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் பலியான நிலையில் நகருக்கு வெளியே கிரிக்கெட் மைதானம் அமைக்க திட்டமிடப்பட்டது. அதன்படி பொம்மச்சந்திராவில் 80,000 பேர் அமரக்கூடிய வகையில் இந்தியாவின் 2வது பெரிய கிரிக்கெட் மைதானம் கட்டி எழுப்பப்பட உள்ளது. இதற்கு முதலமைச்சர் சித்தராமையா ஒப்புதல் அளித்துள்ளார். நடிகர் அஜித் குமாரின் காலில் விழுந்து ஷாலினி ஆசீர்வாதம் பெறும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. வரலட்சுமி நோம்பினை ஒட்டி தன் கணவர் காலில் விடும் வீடியோவை ஷாலினி தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் வீட்டிற்கு சென்றதும் தான் ஷாலினியின் காலில் விழ வேண்டும் என்று பொருள்படும் வகையில் அஜித் கூறியிருப்பதை ரசிகர்கள் சிலாகித்து வருகின்றனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 7 பேர் மன்னார் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்களை கைது செய்தனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 7 மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் குழந்தைகளுடன் அமர்ந்து பெண்கள் உள்ளிட்டோர் கண்ணீர் சிந்தினர். காவல் உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 7 தமிழக மீனவர்கள் உட்பட அனைவரையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதத்தில் தமிழக மீனவர்கள் சிறை வாசத்தின் அச்சத்திலேயே வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மீனவர்கள் நீண்ட நாட்கள் சிறையில் இருப்பதால் அவர்களின் குடும்பம் மன உளைச்சலுக்கும் நிதி நெருக்கடிக்கும் உள்ளாவதாக குறிப்பிட்டு உடனடியாக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சீட்டு கணக்கு போட்டு திமுகவுடன் கூட்டணியில் இருக்கவில்லை என தூத்துக்குடியில் நடைபெற்ற மதிமுக பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். எத்தனை சீட்டு கிடைக்கும், எத்தனை சீட்டிலே ஜெயிக்க முடியும் என்று கணக்கு போட்டுக்கொண்டு இங்கே நாங்கள் கூட்டணியிலே உட்கார்ந்திருக்கவில்லை. இந்த நாள் வரையிலும் ஒரு சொல் இந்த அரசை பற்றி நான் விமர்சித்தது கிடையாது. ஏன் கூட்டணியிலே இருக்கிறோம், அந்த கூட்டணி தர்மத்தை பாதுகாப்போம் என்ற உணர்வோடு இருக்கிறேன். தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உள்ளம் தேடி இல்லம் நாடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இதனிடையே தேமுதிகவின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து செய்தியாளர்களிடம் பிரேமலதா தெரிவித்தார். இப்போ நீங்க அதிமுக கூட்டணியில தொடர்றீங்களா? இல்ல அதுதான் தெளிவா எப்பயோ சொல்லியாச்சுல்ல, நம்ம தான் இல்லையா, நம்ம இப்போ நடுநிலையா தான் இருக்கிறோம். வருகின்ற மாநாட்டில் தான் தேமுதிக தன் நிலைப்பாடை சொல்லும். தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள மாநில கல்விக் கொள்கை திட்டத்திற்கு மாநில கட்சி தலைவரும் எம்பியுமான கமல்ஹாசன் பாராட்டு தெரிவித்துள்ளார். தொலைநோக்கு பார்வையுடன் மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இருமொழிக் கொள்கை தொடரும் என அறிவிக்கப்பட்டிருப்பது பாராட்டுதலுக்குரியது எனவும் இந்த கல்விக் கொள்கை சமத்துவத்தையும் சமூக நீதியையும் சேர்த்தே மாணவர்களுக்கு போதிக்கும் வகையில் இருப்பதாகவும் பதிவிட்டுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் மாநில கல்விக் கொள்கையை வடிவமைத்த உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி முருகேசன் உள்ளிட்ட குழுவினருக்கு அவர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார்.
அரியலூர் மாவட்டம் சின்ன பட்டாக்காடு கிராமத்தில் குடும்பத்தினர் எதிர்ப்பை மீறி இன்ஸ்டாகிராம் காதலனுடன் இளம்பெண் காரில் தப்பிச் செல்லும் வீடியோ வேகமாக பரவி வருகிறது. கீழப்பழுவூரைச் சேர்ந்த அனுஷியா புதுக்கோட்டை மாங்குடியைச் சேர்ந்த குமரேசனுடன் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகி காதலித்த நிலையில் இரு வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சினிமா பாணியில் தன் நண்பர்கள் உதவியுடன் அனுஷியா கிராமத்திற்கு சென்ற குமரேசன் கத்திமுனையில் அனுஷியா குடும்பத்தினரை மிரட்டி அவரை அழைத்துச் சென்றார். இதில் குமரேசனின் நண்பர்கள் செய்த ரகளையில் அனுஷியாவின் அக்கா மகளுக்கு காது பகுதியில் காயம் ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் 2 பெட்ரோல் விற்பனை மையங்களில் பெட்ரோல் நிரப்ப தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கீழ்ப்பம்மம் பகுதியில் வீடுகளில் உள்ள கிணறுகளில் இருந்து பெட்ரோல் மற்றும் டீசல் வாசனை வருவதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து அந்த பகுதியில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்குள்ள 2 பெட்ரோல் விற்பனை மையங்களில் புதிதாக பெட்ரோல் மற்றும் டீசல் நிரப்ப தற்காலிகமாக தடை விதித்து உத்தரவிட்டனர். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் ஆற்றில் குளித்த கோவை தனியார் கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. கோவையில் தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவர்களான கௌதம், அருண் ஆகியோர் கேரளாவுக்கு சுற்றுலா சென்றனர். பாலக்காடு மாவட்டம் சித்தூர் ஆற்றில் இருவரும் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது இருவரும் ஆற்றின் சுழலில் சிக்கிய நிலையில் கௌதமின் உடல் மீட்கப்பட்டது. இந்நிலையில் காணாமல் போன அருணை தேடும் பணி நடைபெற்று வந்த நிலையில் அவரது உடலும் பின்னர் மீட்கப்பட்டது. திருத்தணி முருகன் கோவிலில் 2வது முறையாக சாமி தரிசனம் செய்ய முயன்றவர்கள், ஊழியர்கள் மற்றும் அர்ச்சகரை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வார விடுமுறை என்பதால் திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. இந்நிலையில் கோவிலில் பொது தரிசனம் மேற்கொண்ட வடபழனியைச் சேர்ந்த இளங்கோ, அவரது தம்பி ஸ்ரீராம் ஆகியோர் வரிசையில் பின்னோக்கி வந்து மீண்டும் சாமி தரிசனம் செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. இதற்கு ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இருவரும் ஊழியர்கள் மற்றும் அர்ச்சகரை தாக்கியுள்ளனர். இதனையடுத்து இருவரையும் திருத்தணி போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். கோவை காந்திபுரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் புகுந்த நாகப்பாம்பை பாம்புபிடி வீரர் லாவகமாக வெளியே எடுத்தார். துடியலூரைச் சேர்ந்த மைத்திலி என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை ஞாயிறு சந்தை பகுதியில் நிறுத்திவிட்டு பொருட்கள் வாங்க சென்றார். அவர் திரும்பி வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனத்தில் பாம்பு இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து பாம்புபிடி வீரர் அமீனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர் வந்து வாகனத்தில் பாகங்களை கழற்றி 3 அடி நீளம் கொண்ட பாம்பை பாதுகாப்பாக வெளியே எடுத்தார். நீலகிரி மாவட்டம் தேவர் சோலை பகுதியில் சுற்றித் திரிந்த புலியை பிடிக்க வனத்துறையினர் 5 இடங்களில் கூண்டுகளை வைத்துள்ளனர். சோலை பகுதியில் 10க்கும் மேற்பட்ட கால்நடைகளை புலி தாக்கி கொன்றதால் வனத்துறையை கண்டித்து மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து புலியை பிடிக்க கடந்த 7ஆம் தேதி தேவர் சோலை சர்க்கார் மூலா பகுதியில் 2 கூண்டுகள் வைக்கப்பட்டன. தற்போது மேலும் 3 கூண்டுகளை வைத்து 10க்கும் மேற்பட்ட இடங்களில் நவீன கேமராக்களை பொருத்தி கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். புலியின் கால் தடம், எச்சம், கழிவு உள்ளிட்டவற்றை கொண்டு அதன் நடமாட்டத்தை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். கரூரில் இரு சமூகத்தினர் வசிக்கும் பகுதியில் இருக்கும் தீண்டாமை சுவரை ஒரு தரப்பினர் இடிப்பதாக கூறியதை அடுத்து பிரச்சனை முடிவுக்கு வந்தது. முத்துலாடம்பட்டி கிராமத்தில் இருவேறு சமூகத்தினர் தனித்தனியாக வசித்து வருகின்றனர். அவர்களில் ஒரு தரப்பினர் தீண்டாமை சுவரை எழுப்பியிருப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் கரூர் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அந்த சுவரை இடிப்பதாக ஒரு தரப்பினர் வாக்குறுதி அளித்த நிலையில் பிரச்சனை முடிவுக்கு வந்தது. நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதி அருகே குட்டியுடன் சாலையை கடக்க முயன்ற யானை அவ்வழியாக வந்த காரை ஆக்ரோஷத்துடன் துரத்தியது. கூடலூர் மைசூர் சாலையில் கூடலூரை நோக்கி வந்த காரை யானை துரத்திய நிலையில் ஓட்டுநர் சாதுரியமாக காரை பின்னோக்கி வேகமாக இயக்கி தப்பித்தார். பின்னர் சிறிது நேரத்தில் யானை குட்டியுடன் வனப்பகுதிக்கு சென்றது. இதனால் தொரப்பள்ளி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு நடந்த போராட்டத்தில் காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் பதற்றம் நிலவியது. ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி பயிற்சி பெண் மருத்துவர் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இதன் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. அப்போது மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பதவி விலக கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.
ஜார்க்கண்டில் அடுத்தடுத்து 2 சரக்கு ரயில்கள் தடம் புரண்டதில் 20க்கும் மேற்பட்ட பெட்டிகள் கவிழ்ந்து கிடக்கும் கடுகு பார்வை காட்சிகள்தான் இவை. சாண்டில் பகுதியில் சென்று கொண்டிருந்த 2 சரக்கு ரயில்கள் திடீரென தடம் புரண்டன. இதில் 20க்கும் மேற்பட்ட பெட்டிகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகின. அதைத் தொடர்ந்து மீட்பு பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக சாண்டில் டாடா நகர் வழித்தடத்தில் ரயில் சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள கோரடி கோயிலின் வாயில் கட்டுமான பணியின் போது கட்டுமானத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளானது. இடிபாடுகளில் சிக்கிய 12 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜேசிபி மூலம் இடிபாடுகளை அகற்றி வேறு யாரேனும் சிக்கியிருக்கிறார்களா என பேரிடர் மீட்புப் படையினர் தேடி வருகின்றனர். காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடனான மோதலில் ராணுவ வீரர்கள் 2 வீரமரணமடைந்தனர். குல்காம் மாவட்டத்தின் அகல் தேவ்சர் பகுதியில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் அகல் நடவடிக்கை 9வது நாளாக நீடித்தது. அப்போது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர்கள் பிரீத்பால் சிங், ஹர்பிந்தர் சிங் ஆகியோர் வீரமரணமடைந்தனர். இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் உள்ள உயிரியல் பூங்காவில் உலக சிங்கங்கள் தின கொண்டாட்டம் களைகட்டியுள்ளது. ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி உலக சிங்க தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி லண்டனில் உள்ள உயிரியல் பூங்காவில் பல வண்ணங்களில் தோரணங்கள் கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சிங்கங்களும் உற்சாகமாக விளையாடி பொழுதை கழித்தன. பண்டிகை கால சலுகையாக ரயில் டிக்கெட் கட்டணத்தில் ரயில்வே அமைச்சகம் 20% சலுகை அறிவித்துள்ளது. அதன்படி தீபாவளியையொட்டி அக்டோபர் 13 முதல் 26ஆம் தேதி வரை ஒரு வழி பயணம் மேற்கொள்பவர்கள் நவம்பர் 17 முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை அதே ரயிலில் திரும்புவதற்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்தால் திரும்புவதற்கான கட்டணத்தில் 20% சலுகையை பெற முடியும். இந்த கட்டண சலுகை ராஜ்தானி, சதாப்தி மற்றும் துரந்தோ, தேஜஸ், வந்தே பாரத் ஆகிய ரயில்களை தவிர்த்து மீதமுள்ள அனைத்து வகையான பயணிகள் ரயில்களுக்கும் பொருந்தும் என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2 நாட்கள் பயணமாக திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டத்திற்கு இன்று புறப்படும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை உடுமலையில் பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சென்று பரப்பிக்குளம் ஆழியாறு திட்டம் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த காமராஜர், முன்னாள் மத்திய அமைச்சர் சுப்பிரமணியம், பொள்ளாச்சி நா. மகாலிங்கம் ஆகியோருக்கு திருவுருவச் சிலைகளை திறந்து வைக்க உள்ளார். விவசாயிகள் பொது நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏதுவாக 1348 சதுர அடியில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். ஆணவ கொலைகளை தடுக்க தமிழ்நாடு அரசு தனிச்சட்டம் இயற்றக் கோரி சென்னையில் விசிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய கட்சியின் தலைவர் திருமாவளவன், நெல்லை கவின் கொலை வழக்கை காவலர்கள் விசாரிப்பது சரியாக இருக்காது என்று கூறினார். முதலமைச்சருக்கு கூட ஏற்கனவே இருக்கிற ஐபிசி என்கிற பிஎன்எஸ் சட்டமே இந்த வழக்குகளை எதிர்கொள்ள போதுமானது என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள் என்ற கருத்தை கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு சட்டம் இருந்தாலும் கூட புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அண்மையில் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த அன்வர் ராஜாவுக்கு இலக்கிய அணி தலைவராக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்ட அறிக்கையில், திமுக இலக்கிய அணி தலைவராக செயல்பட்டு வந்த புலவர் இந்திரகுமாரிக்கு பதிலாக அன்வர் ராஜா நியமிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். திமுகவில் இணைந்த சில நாட்களிலேயே அன்வர் ராஜாவுக்கு கட்சியில் முக்கிய பதவி வழங்கப்பட்டுள்ளது. மதுரை மாநாடு தாவேகவுக்கு திருப்புமுனையாக அமையும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் தாவேகவின் மதுரை மாநில மாநாட்டிற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ஆனந்த், தாவேக மாநாட்டில் பங்கேற்க தொண்டர்கள் விஜய்க்காக பாத யாத்திரையாக கூட வருவார்கள் என்றார். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மாந்துரை நகர் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென நிலை தடுமாறி எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி தலைக்குப்புற விழுந்தது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த 50 வயது மதிக்கத்தக்க விஸ்வநாதன் உயிரிழந்தார். காரில் வந்த 2 மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்துள்ளனர். 5 பேர் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே அரசு பேருந்தில் இருந்து மாணவர்களை கீழே இறக்கிவிட்ட விவகாரத்தை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலக்கரந்தையிலிருந்து பந்தல்குடியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு செல்ல வெள்ளிக்கிழமை அன்று மாணவர்கள் அரசு பேருந்தில் ஏறினர். கூட்டம் அதிகமாக இருப்பதாக கூறி அவர்களை ஓட்டுநரும் நடத்துனரும் கீழே இறக்கிவிட்டனர். இதனால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து வீட்டிற்கு சென்றனர். இதனை கண்டித்து சனிக்கிழமை அன்று பெற்றோர் பேருந்தை சிறைபிடிக்க வெம்பூர் விளக்கு பகுதியில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரத்தில் ஒளிபெருக்கி விழுந்து 6 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் தாயாரின் வேண்டுகோளை ஏற்று பிரேத பரிசோதனை நடைபெற்றது. கோரைக்குளத்தைச் சேர்ந்த 6 வயது சிறுமி அந்த பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த போது கோவில் திருவிழாவிற்காக வைத்திருந்த ஒளிபெருக்கி தலையில் விழுந்ததில் படுகாயமடைந்து உயிரிழந்தார். இந்த நிலையில் காவல்துறைக்கு தகவல் கொடுக்காமல் சிறுமியின் உடலை அவரது தந்தை விஜயகாந்த் புதைத்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் சிறுமியின் தாய் கோகிலா உடற்கூறாய்வு செய்ய கேட்டுக் கொண்டதன் பேரில் சிறுமியின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு உடற்கூறாய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பூட்டை மாரியம்மன் கோவில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. பூட்டை கிராமத்தில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மாரியம்மன் கோவிலில் தேரோட்டத்தை முன்னிட்டு ஊரணி பொங்கல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து மாரியம்மனை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது. இதனையடுத்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சேலத்தில் உளவு பிரிவு SSI மீது தாக்குதல் நடத்தியதாக தொழிலாளர்கள் 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சூரமங்கலம் புதூர் அருகே இயங்கி வந்த தனியார் நிறுவனம் மூடப்பட்ட நிலையில் அதனை மீண்டும் திறக்க வலியுறுத்தி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அங்கு சென்ற உளவு பிரிவு SSI ராஜசேகரிடம் வாக்குவாதம் செய்த தொழிலாளர்கள் அவரை அடித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து SSI ராஜசேகர் அளித்த புகாரின் பேரில் சூரமங்கலம் காவல் நிலையத்தினர் போராட்டக்காரர்கள் 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் வளர்ப்பு நாயை வேட்டையாடி சிறுத்தை தூக்கிச் சென்ற CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜடையம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட JJ நகர் பகுதியைச் சேர்ந்த நவீன் என்பவரின் 2 நாய்கள் மாயமானதால் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சியை ஆய்வு செய்தார். அப்போது அதில் சிறுத்தை ஒன்று வீட்டின் முன்பு படுத்திருந்த நவீனின் வளர்ப்பு நாயை வேட்டையாடி தூக்கிச் சென்றது. சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அருகே பெரும்பாக்கத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரும்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு சுமார் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் மனு கொடுக்க குவிந்தனர். இதில் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்க சுமார் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்தனர். இந்த நிலையில் மகளிர் உரிமைத் தொகை பெறுவதற்கான படிவத்தை வாங்க பெண்கள் முண்டியடித்ததால் அங்கு கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மலைத்தேனி கடித்து 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் 20 பேர் பலத்த காயமடைந்தனர். தாழவேடு பகுதியில் 40க்கும் மேற்பட்டோர் கால்வாய் தூர்வாரும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவர்களை சூழ்ந்த மலைத்தேனீக்கள் 20க்கும் மேற்பட்டோரை கடித்தது. இதனையடுத்து அவர்கள் அனைவரும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் நீர் சரபங்கா நீரேற்று திட்டம் மூலம் சேலம் மாவட்டத்தின் 39 ஏரிகளில் நிரப்பப்பட்டன. ஜூன் 29ஆம் தேதி அணையில் இருந்து நீர் திறக்கப்பட்ட நிலையில் ராட்சத குழாய் மூலம் இதுவரை காலிப்பட்டி, மானத்தால், மாரமங்கலம், பெரியேரிப்பட்டி, நங்கவள்ளி, வனவாசி உட்பட சேலம் மாவட்டத்தின் 39 ஏரிகளில் நிரப்பப்பட்டன. நீர்வரத்தால் வறண்டு கிடந்த ஏரிகள் நிரம்பி 2000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என அதிகாரிகள் கூறினர். வெயில் தாக்கத்தால் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்த போதிலும் சுற்றுலா பயணிகள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சனிக்கிழமை விடுமுறை தினத்தை கழிக்க பல பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்து அருவிக்கரையில் குவிந்தனர். தற்போது அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து வெகுவாக குறைந்துள்ள போதிலும் ஆனந்தமாக குளித்தனர். மேலும் இதமான தென்றல் காற்று வீசுவது குற்றாலம் வரும் மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. கர்நாடகா செல்லும் பிரதமர் மோடி இன்று பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். KSR ரயில் நிலையத்திலிருந்து 3 வந்தே பாரத் ரயில்களை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அதேபோல சுமார் 5000 கோடி மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டுள்ள RV சாலை முதல் எலக்ட்ரானிக் சிட்டி வரையிலான மெட்ரோ வழித்தடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறார். இந்நிலையில் விழா ஏற்பாட்டு பணிகளும் பாதுகாப்பு பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன.
கர்நாடகாவில் பெண்மணி கொடூரமாக கொலை செய்யப்பட்டு உடல் பாகங்கள் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தும்கூரு மாவட்டம் கொரடாக்கரை கிராமத்தில் தெருநாய் ஒன்று மனித கையை கவியபடி வலம் வந்ததை பார்த்து கிராம மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் பெண்ணின் தலை, கால் உள்ளிட்ட பாகங்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து மீட்கப்பட்டன. முதற்கட்ட விசாரணையில் கொடூரமாக கொல்லப்பட்ட பெண்மணி பெலாவியைச் சேர்ந்த 42 வயதான லட்சுமி தேவம்மா என்பது தெரிய வந்தது. உத்தராகண்டில் பெரும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியில் மீண்டும் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமே, ஹர்சல் பகுதியில் தொடர் கனமழை, நிலச்சரிவு காரணமாக மின்கம்பங்கள், மின்மாற்றிகள், துணை மின் நிலையங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் சோலார் மற்றும் மைக்ரோ ஹைட்ரோ கிரிட் மூலம் மின்சாரம் தொடர்ந்து விநியோகிக்கப்பட்டு வருவதாக பதிவிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலின் வாக்கு மோசடி குறித்து பெங்களூரு மாநகராட்சி தேர்தலுக்கு முன்பாக சட்டத்துறை விசாரணை நடத்தும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விசாரணையை விரைவாக நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தலைமை வழக்கறிஞருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், சட்டத்துறை அளிக்கும் பரிந்துரையின் பேரில் சட்ட ரீதியிலான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் கூறினார். கிரீஸ் தலைநகர் ஏதென்ஸ் அருகே பயங்கர காட்டு தீ ஏற்பட்டது. மரங்கள், செடி, கொடிகளில் தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்து வருவதால் அப்பகுதியே புகைமூட்டம் சூழ்ந்து காட்சியளிக்கிறது. காற்றின் வேகம் காரணமாக அருகில் உள்ள குடியிருப்புகளுக்கு தீ பரவிய நிலையில் அப்பகுதியில் இருந்து மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். பிரத்யேக ஜெட் விமானம் மூலம் தீயை அணைக்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் முதுநகர் சாலக்கரை முத்துமாரியம்மன் கோயிலில் செடல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் விரதமிருந்து அலகு குத்தியும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனையடுத்து மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் கொதிக்கும் எண்ணெயில் வெறும் கைகளால் வடைகள் சுட்டு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு நடத்தினர். திருத்தணி முருகன் கோயிலுக்கு சொந்தமான சரவண பொய்கை குளத்தில் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசுவதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆடி கிருத்திகை மற்றும் தெப்ப திருவிழா வரும் 16ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் இந்த குளத்தில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து பாசி படர்ந்து காணப்படுகிறது. குளத்தில் நீராடும் பக்தர்களுக்கு தொற்று நோய் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே பால் காய்ச்சிய புது வீட்டிற்குள் புகுந்த திருடன் உள்ளே ஒன்றுமில்லாததால் ஆத்திரத்தில் LED டிவியை உடைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சண்முகா நகரில் எலக்ட்ரிக்கல்ஸ் கடை நடத்தி வந்தவரின் புதிய வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையன் வீட்டிற்குள் எதுவும் இல்லாததால் விரக்தியில் அங்கிருந்த ஸ்மார்ட் டிவியை கீழே போட்டு உடைத்துள்ளார். இச்சம்பவம் குறித்து விராலிமலை காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பானிபுரி கடைக்காரரை அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய வடமாநில இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கலைச் சேர்ந்த அருண்ராஜ் மற்றும் அரவிந்த் குமார் ஆகியோர் தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே சாலையோர கடையில் வேலை செய்து வருகின்றனர். இவர்களது கடைக்கு வந்த வடமாநில இளைஞர்கள் இருவர் உணவு கேட்ட நிலையில் அது தாமதமாக வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வடமாநில இளைஞர்கள் மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து இருவரையும் தாக்கிவிட்டு தப்பித்துச் சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக தாராபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியிலிருந்து தஞ்சைக்கு மது பாட்டில்களை கடத்தி வந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சாத்தனூர் அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக வந்த 2 கார்களை சோதனையிட்டனர். அப்போது அதில் மது பாட்டில்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து காரைக்காலைச் சேர்ந்த கார்த்தி, யோகேஷ், மாரியப்பன், விக்கி ஆகிய 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 310 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். வேலூரில் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த மூதாட்டியை கண்டு நிறுத்தாமல் சென்ற அரசு பேருந்தை மடக்கி ஆட்டோ ஓட்டுநர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். காட்பாடியிலிருந்து குடியாத்தம் செல்லும் அரசு பேருந்து பட்டிவூர் மற்றும் எட்டப்பாளையம் நிறுத்தத்தில் நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் பேருந்துக்காக காத்திருந்த மூதாட்டி ஏமாற்றமடைந்தார். இந்நிலையில் அவ்வழியாக சென்ற ஆட்டோ ஓட்டுநர் மூதாட்டியை தனது ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்தை வழிமறித்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளன. சும்மா போற வண்டியில நிறுத்தாம போறேன் என்கிட்ட பேச முடியாது இல்ல, வண்டி காலி ஆகுது. லேடிஸ் 2 சாப்பிங் நிக்கிறாங்கன்னா லேடிஸ் தனியா வயசானவங்க நிக்கிறாங்க.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே யானை தந்தங்களை விற்பனை செய்ய முயன்ற 5 பேர் கைது செய்யப்பட்டனர். பெரியகுளம் அருகே பங்களாப்பட்டி பிரிவில் இருசக்கர வாகனத்தில் வந்த 5 நபர்களை காவலர்கள் சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்தனர். அப்போது அவர்களிடமிருந்து சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 யானை தந்தங்கள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து பொம்முராஜ், பாண்டீஸ்வரன், மகாலிங்கம், பாலாஜி, ஈஸ்வரன் ஆகிய அவர்களை கைது செய்த காவலர்கள் அவர்களிடமிருந்து யானை தந்தங்களை பறிமுதல் செய்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் கீழே கிடந்த செல்போனை எடுத்த சிறுவர்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தது பாராட்டை பெற்றுள்ளது. தங்கசாலை பகுதியில் 4 சிறுவர்கள் நடந்து சென்றபோது விலை உயர்ந்த செல்போன் ஒன்று கீழே கிடப்பதை பார்த்துள்ளனர். அதனை எடுத்த சிறுவர்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அதன்பின் செல்போனை உரிமையாளரிடம் ஒப்படைத்த காவலர்கள் சிறுவர்களை பாராட்டி பரிசு வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள பெரிய மாரியம்மன் கோயிலில் ஆடிப்பூர திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. கீழ்ப்புதூர் காளியம்மன் கோயிலில் இருந்து தொடங்கிய ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக பெரிய மாரியம்மன் கோயிலை வந்தடைந்தது. சுற்றுவட்டாரத்தில் உள்ள 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று பால்குடங்களை எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர். சென்னை ராமாபுரத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மனு கொடுக்க ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்தனர். ராமாபுரம் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி தொடங்கி வைத்தார். அதில் அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் மனு கொடுக்க குவிந்தனர். இதில் கலந்து கொண்ட பெண்கள் மற்றும் முதியவர்கள் ஆவணங்களை நகல் எடுக்க ஏதுவாக 154வது வார்டு திமுக கவுன்சிலர் செல்வகுமார் இலவச ஜெராக்ஸ் மெஷினை ஏற்பாடு செய்தது பொதுமக்களின் பாராட்டை பெற்றது. அமெரிக்காவின் வரி விவகாரத்தில் மத்திய அரசுக்கு ஆதரவாக இருப்போம் என தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் அவர்கள் ஒரு நாள் ஒரு செய்தி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் எனக்கும் இங்கே இருக்கிறவர்களும் இன்னும் கொஞ்சம் சரியாக அதை பார்க்கணுமோன்னு கூட தோணுது. ஏன்னா இத்தனை நாளாக இழுத்துக்கிட்டே இருக்காங்க, இன்னும் சரியான முடிவு எடுக்கப்படவில்லை. இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்திய ஒன்றியத்துடன் நாங்கள் நிச்சயமாக அவர்களோடு தோளோடு தோள் நின்றுதான் இதை எதிர்கொள்ள வேண்டும். கர்நாடக மாநிலம் ராய்ச்சூரில் மூதாட்டி ஒருவர் யாசகமெடுத்து சேர்த்த 1,83,000 ரூபாயை கோயில் கட்டும் திருப்பணிக்கு வழங்கியுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு முன்பு பிஜநகர கிராமத்தில் குடிபுகுந்த ஆந்திராவை சேர்ந்த மூதாட்டி ரங்கம்மா 6 ஆண்டுகளாக தாம் யாசகம் எடுத்து 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு மேல் சேர்த்து வைத்துள்ளார். தற்போது அந்த பணத்தை அங்குள்ள ஆஞ்சநேயர் கோயில் திருப்பணிக்கு வழங்கியுள்ளார். கேரள மாநிலம் பாலக்காட்டில் இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். வாணியங்குளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது சாலையில் வலதுபுறமாக கடக்க முயன்றபோது பின்னால் வந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். மகேஷ் பாபுவை வைத்து தான் இயக்கும் படத்தின் முக்கிய அறிவிப்பை நவம்பர் மாதம் வெளியிட உள்ளதாக இயக்குனர் ராஜமௌலி அறிவித்துள்ளார். மகேஷ் பாபுவின் பிறந்த நாளையொட்டி இப்படம் தொடர்பான போஸ்டர் ஒன்றை பகிர்ந்து ராஜமௌலி இதனை தெரிவித்துள்ளார். அதில் மகேஷ் பாபு சூலம், உடுக்கை, நந்தி ஆகிய டாலர்கள் இணைந்த கருப்பு மணிகளை அணிந்துள்ளார். இந்த படத்தின் முக்கிய அப்டேட் நவம்பரில் வெளியாகும் என்று ராஜமௌலி தெரிவித்துள்ளார். விக்ரம் பிரபு நடிக்கும் புதிய படத்திற்கு சிறை என பெயரிடப்பட்டுள்ளது. டானாக்காரன் இயக்குனர் தமிழ் எழுதிய கதையில் விக்ரம் பிரபு மீண்டும் நடிப்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன் படப்பிடிப்பு தொடங்கியது. டானாக்காரன் படம் போல் காவலர் பின்னணியில் கதை உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2024-2025 ஆண்டுக்கான பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இந்தியா இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்த வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த நிதியாண்டில் 1,50,590 கோடி ரூபாய்க்கு ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது அதற்கு முந்தைய நிதியாண்டை விட 18 விழுக்காடு ஆகும். 2019-2020 நிதியாண்டை விட 90 விழுக்காடு அதிகம் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்.